சப்தமாக எதிர்பார்த்தவனாக இஸ்லாமிய முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் அவன் அருளும் உண்டாவதாக என்ற பொருளை உடைய சலாமை கூறியவனாக, இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பிலே சில தினங்களாக பல விஷயங்களை அறியும் வாய்ப்பினை தந்த அல்லாஹ் அவற்றின் பிரகாரம் நாம் அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருக்குரிய துஆ செய்து சலாம் உரைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது இவ்வுலகையும் நம்மையும் படைத்தவனால் வழங்கப்பட்ட ஒரு வாழ்வியல் நெறி என்பதனை, வாழ்க்கை முறை என்பதனை, மார்க்கம் என்பதை நாம் அறிவோம். இந்த இறை மார்க்கத்தை, இனிய மார்க்கத்தை, எளிய மார்க்கத்தை, இரு உலக வெற்றியினை தன்னை பின்பற்றும் மனிதனுக்கும் சமூகத்திற்கும் பெற்றுத்தரும் இம்மார்க்கத்தை அல்லாஹ் அதனுடைய வழிமுறைகளை எவ்வாறு வழங்கினான் என்பது பற்றி இன்று நாம் பார்ப்போம் என நேற்று அல்லாஹ் என்னை கூட செய்தான். என்று அதை அவன் நிறைவேற்றி தர அவரிடத்தில் உதவி கோரி கூறுகிறேன். பெருமக்களே, இஸ்லாமிய சட்டங்களின் பிரதானமானது குர்ஆன், இரண்டாவது நபிமொழி, மூன்றாவது இஜ்மா, நான்காவது கியாஸ் என்று ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன். அதை பற்றிய விவரம் தங்களுக்கு தெரியும். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், கலாம், அல்லாஹ்வின் பேச்சு, அல்லாஹ் கூறியவை. குர்ஆன் யார் கூறியது? அல்லாஹ் கூறிய அந்த கலாமுல்லாவை வானவர்களின் தலைவர், மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வருவார்கள். பெருமானாரிடத்திலே ஓதி காட்டுவார்கள். பெருமானாருக்கு அதை மனதிலே அல்லாஹ் பதிய செய்து விடுவான். அதை பெருமானார் தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். அதன் பின் காலம் காலம் மாற மாற குர்ஆன் வரலாறை தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இப்பொழுது நம்முடைய கரங்களிலே, நம்முடைய அலைபேசிகளிலே, நம்முடைய உள்ளங்களிலே பதிந்திருக்கக்கூடிய விதத்தில் ஒன்றாக்கப்பட்டது. காலம் கனிய கனிய அந்த குர்ஆன் இஸ்லாத்தினுடைய சட்டங்களுடைய முதலாவது விஷயம்தான். குர்ஆனில் இருக்கிறதா ஒரு விஷயத்தை செய்ய என்று இஸ்லாம் சொல்வது என்றால் குர்ஆனில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது ஹதீஸை பார்க்க வேண்டும். குர்ஆனிலே இல்லை. அந்த காலத்திலே உள்ள நவீன பிரச்சனை எல்லாம் இன்று வந்துவிட்டதா? செல்போன் உபயோகிக்கலாமா? பதில் குர்ஆனில் நேரடியாக இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தமாக ஏதேனும் சொல்லியிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அதிலும் இல்லை. செல்போனை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள், அலைபேசியை. அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புழக்கத்தில் இல்லை. ஆகவே பெருமானார் அது குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மறைமுகமாக பேசியிருக்கிறார்கள். அது வேறு விஷயம். நான் அதற்குள் கொள்ளவே இல்லை. இந்த ஹதீஸில் இல்லை என்றால் இமாம்கள் இந்த இரண்டையும் ஆய்வு செய்த, ஆராய்ச்சி செய்த, அல்லாஹ்வின் அச்சம் நிறைந்த சட்டம் இயற்றும் தகுதி மிக்க அந்த இமாம்கள் இது பற்றி ஏதேனும் சொல்லி இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அவர்கள் காலத்திலும் இல்லை. அவர்களும் இந்த அலைபேசியை பற்றி, செல்போனை பற்றி சொல்லவில்லை என்றால் கியாஸ் பார்க்க வேண்டும். இது போன்ற ஒரு மற்றொரு பொருள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அலைபேசி போன்ற மற்றொரு பொருள் மார்க்கத்தில் அதற்கு பெயர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா பார்க்க வேண்டும். அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும். இந்த நான்கு தான் இஸ்லாத்தினுடைய சட்டத்தை எடுக்க அடிப்படையானவைகள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இஸ்லாமிய சட்டத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பல்வேறு தருணங்களில், நேரங்களில், பல்வேறு முறைகளிலே, பல்வேறு விதங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீ கொண்டு வருவார்கள். அதற்கு வஹீ என்று சொல்லுவோம். குர்ஆனை கொண்டு வருவது சில நேரத்திலே மனித உருவத்திலேயே மாணவியினுடைய சமூகத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார். மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல்
அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்திலே வருவார்கள். மார்க்கத்தை மாணவிக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதிலே சஹாபாக்களுக்கு பெருமானார் சொல்லிக் கொடுப்பார்கள். மிக சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், விவரித்து சொல்லவில்லை. ஒரு முறை அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த கிதாபிற்கு பேர் மிஷ்காத்துல் மசாபிஹ். இது சிஹாசித்தான் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா, நஸஈ, திர்மிதி 6 கிதாபுகள் என்ற ஆதாரபூர்வமான கிதாபுகளை இந்த இமாம் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இது ஒரு அஹாதீஸுடைய தொகுப்பு நூல். புகாரியுடைய ஹதீஸும் முஸ்லிமுடைய ஹதீஸும் முதல் பகுதியில் இடம்பெற செய்வார். முத்தஃபக்குன் அலைஹி தலைப்பு வாரியாக இந்த நூலை எழுதுவார். இது உலமாக்களுக்கு 4வது ஜும்ராவிலே பாடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நமது ஹாஃபிஸ் மௌலவி அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். பிற உலமாக்களும் ஓதிவிட்டுத்தான் 5ஆம் வகுப்பு செல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அதிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பைனமா நஹ்னு இன்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم, ஒரு நாள் நாங்கள் பெருமானாருடைய சபையில் அமர்ந்திருந்தோம். இதா வலஅலைனா ரஜுல், அப்போ ஒரு மனுஷர் வந்தார், ஒரு மனிதர் வந்தார். ஷதீத் பியால் சியா, ரொம்ப வெண்மையான பால் வெண்மைன்னு சொல்லுவோம், அதை விட வெண்மையான ஆடை அணிந்திருந்தார். சவாது ஷிஆர், அவருடைய முடிகள் எல்லாம் கருப்பாக இருந்தன, கருமையாக இருந்தன. வெள்ளை நிற ஆடை உடுத்தி கருநிற ரோமத்தையுடைய அம்மனிதரை லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர், பிரயாணத்திலிருந்து வந்தவரை போன்று எங்களுக்கு தெரியவில்லை. பிரயாண தலைப்பு இல்லை, நீட்டா இருக்கிறாரு, வெள்ளை ட்ரெஸ் உடுத்திருக்காரு, கருநிற முடி இருக்குது. லா யஅரிஃபு மின்னா அஹதுன் ஹத்தா ஜலஸ இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதர் பெருமானாரிடத்தில் வந்து அமர்கின்றவரை எங்களில் யாருக்கும் அவரை தெரியாது, எங்கள் யாருக்கும் அவருக்கு தெரியாது. இந்த வந்த மனிதர் ஃபர்ஸ்ட் நட ருக்குபத்தைஹி இலா ருக்குபத்தைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கும் எங்கள் யாருக்கும் அவரை தெரியாது. வெள்ளை நிற ஆடை, கருநிற ரோமம், ரசூலுல்லாஹ் வந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முட்டுக்காலுடன் தன் முட்டுக்கால் இடைகின்ற வரை நெருக்கமாக போய் உட்கார்ந்தார். யாருமே எங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கமா, எப்படி நெருக்கமா, அவங்களுடைய முட்டுக்காலும் இவருடைய முட்டுக்காலும் சேர்ந்த அளவுக்கு உட்கார்ந்தார். அரேபிய பாரத்து வாசித்தால் நேரம் அதிகமாகும், அரேபிய வாக்கியத்தை வாசித்தால் நேரம் அதிகமாகும் என்பதற்காக பின்வரக்கூடிய அந்த வாக்கியங்களை சொல்கிறேன். தன்னுடைய 2 கைகளையும் தன்னுடைய துணையின் மீது வைத்துக் கொண்டார். இப்படி உட்கார்ந்து கேட்டார், யா முஹம்மத் அக்பிர்னி அனில் இஸ்லாம், முஹம்மதே இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள். இந்த தஜீல் வந்த மனிதன் கேட்கிறார் ரசூலுல்லாஹ், அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொன்னாங்க, அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என சாட்சி சொல்வது, முஹம்மத் அவருடைய தூதர் என்று சாட்சி சொல்வது. இதனை கலிமா தய்யிபா, அவ்வல் கலிமா, இதுதான் மூலம். அதான் சொன்னாங்க இஸ்லாத்தினுடைய இதுதான். அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று சாட்சி சொல்வது, முஹம்மத் அவருடைய தூதர் என்று சாட்சி சொல்வது. இரண்டாவது தொழுகைக்கு துகை என்ற வார்த்தை வருகிறது. தொழுகையை முஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, ஈமான் கொண்ட நபியாருக்கு மீது தொழுகை அனுதினமும் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை சொல்லியிருக்காங்க. சுபஹ் பார்த்திருக்கோம்ல, லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா 5 தொழுகையையும் நிறைவு செய்வது. வதுகு ஸகாத், ஸகாத்தை கொடுப்பது. வதசூமு ரமதான், ரமதான் மாதம் நோன்பு நோற்பது.
ஹஜ்ஜுல் பைத் இன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. கஅபத்துல்லாஹ்விற்கு சென்று வர பொருளாதாரமும் உடல் வலிமையும் இருந்தால் ஹஜ்ஜை நிறைவு செய்வது. இதுதான் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 5 கடமை: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் தான் இஸ்லாம். இந்த கடமையை சொன்ன உடனே அந்த இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, பால சொத்தத்த முகமதே எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லிட்டாங்கன்னு கேட்டாங்கல்ல, இப்ப சொல்றாங்க முகமதே நீ உண்மை உரைத்திருந்து சொன்னாங்க. இந்த பதில கேட்டு நீ உண்மை சொன்னேன்னு சொன்னாங்க. உமரல்லாத்தா உங்களோட சகாபாக்களுக்கெல்லாம் அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. பார்த்து பின்னால சொல்றாங்க, என்னடா வந்தார் புது மனிதர், ரசூலுல்லாஹ் நெருக்கமா உட்கார்ந்தாரு, இஸ்லாத்தை பற்றி கேட்டாரு, ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்க, சப்தத்தை உண்மையை சொல்லி என்று சொன்னாங்க. அப்ப இஸ்லாத்தை பற்றி முன்கூட்டியே தெரியுது. அப்ப இவர் யார்? முன்கூட்டி தெரிஞ்சாதான் உண்மை சொல்ல முடியும். யார்? ஆச்சரிய சகாபாக்கள். இந்த நிலையில் இருந்த பொழுது இன்னும் சில கேள்விகளை பெருமானாரிடத்திலே கேட்கிறார். சொல்லுங்கள். அடுத்த சில கேள்விகள் தொடர்ந்து வரும். சொல்லி கடைசியில் ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் பெருமானார் சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவர் அந்த சபையை விட்டு வெளியேறுவார். ரசூலுல்லாஹ்வுடைய சபையை விட்டு மனித உருவத்திலேயே வெளியேறுவார். வெளியேறிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. இந்த ஹதீஸை சொல்றது உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பாளர். அவர்கிட்ட கேட்டாங்க, உமரே, வந்து சென்ற இந்த மனிதர் யார் என்பது தங்களுக்கு தெரியுமா? உமர் பதில் கொண்டாங்க, இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி, இஹ்சானை பற்றி எல்லாம் கேட்டாங்க. இதில் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு தெரியாது யார் சொல்லலாம், எனக்கு தெரியாது யார் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தான் அதுக்கு தெரியாதுன்னு சொல்லல. இது ஒரு விஷயம் வாசனை பாருங்க. அல்லாஹ் ரசூல் அழகம் சொன்னாங்க, எனக்கு தெரியாது, அல்லாஹ் ரசூலுக்கு தெரியும்னு சொன்னாங்க. இதுவும் நமக்கு தெரியாது, அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். இதை சொல்லி பாருங்க, ரொம்ப விஷயத்தான் நமக்கு கற்று தருவான். எனக்கு கற்றுத்தர நாங்கள் எல்லோரும் துஆ செய்ய. அல்லாஹ் ரசூலுக்கு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால ஃபைன்னஹு ஜிப்ரீல், அவர் ஜிப்ரீல், ஆதாக்கும் லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கம், உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மார்க்கம், மனிதனை இது உலக வெற்றிக்கான வழியிலே காட்டும் மார்க்கமாகிய இஸ்லாத்தை உங்களுக்கு கற்பிப்பதற்காக அவர் வந்து செல்கிறார். வந்தது யாரு? எதுக்கு வந்தாரு? உங்க மார்க்கத்தை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை உங்களுக்கு சொல்ல. அப்ப இப்ப வந்துட்டோமா? நம்முடைய மார்க்கத்தை யார்? அல்லாஹ் சட்டங்களை வழங்குகிறார், இப்ராஹீம் கொண்டு வருகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். இந்த இதை அறிவிப்பவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதை முஸ்லிம் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆதாரபூர்வமான சிலாத் கிதாபில் ஒன்று. மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபியும் இதே ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஆக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம், அதன் சட்டங்களும் வாழ்வியல் நெறிகளும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டவை. அவற்றை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹ் தன் தோழர்களுக்கு சொன்னார்கள், தோழர்கள் தங்களுடைய பின்வந்த சந்ததிகளுக்கு சொன்னார்கள். அவருடைய தாபிஈன்கள், அவர்களுக்கு பின் வந்த தாபிஈன்கள் அந்த மார்க்கத்தை கேட்டார்கள். அதற்கு பின் வந்து இன்று வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் அந்த செய்தி அப்படியே இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாத்தை அறிந்து அதில் முழுமையாக நுழைந்து வாழ்ந்து இரு உலக வெற்றியை பெறும் பாக்கியத்தை முழு மனித சமுதாயத்திற்கும் வழங்கி அருள்புரிவானாக. குறிப்பாக நமக்கும், நம் மனைவி, மக்கள், குடும்பத்தினர், நமக்கு சுயநலம் ரொம்ப, நமது ஊர் மக்கள் மற்றும் நம்மை சார்ந்த எல்லோருக்கும் அல்லாஹ் இஸ்லாத்தில் வாழ்ந்து இனிய வாழ்வை, இன்ப வாழ்வை, இரு உலக வாழ்வை பெரும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.